என் வீட்டிற்கு முன்னால் பெரிய தோட்டம் உள்ளது. அதை என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை. பிறகு அந்த வேலைகளை கவனிக்க தோட்டக்காரன் ஒருவனை என் தோழி அழைத்து வந்தாள். தோட்ட வேலைகளை செய்து கொண்டு அவருக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்தேன். தினமும் 500 ரூபாய் சம்பளம் தருவதாக சொன்னேன். அவரும் சம்மதித்து வேலைக்கு சேர்ந்தார். அவரிடம் நான் ஒரு முதலாளி போல் நடந்து கொள்ளாமல் இருவரும் நண்பர்களாக பழகினோம். அவர் தினமும் வேலைக்கு வரும்போது நீளமான வாட்டர் பாட்டில் ஒன்றை கொண்டு வருவார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். என்றாவது ஒரு நாள் அதை வாங்கி தொட்டு பார்க்க வேண்டும் என ஆசையாக இருந்தது. ஆனால் கேட்க தயக்கமாக இருந்தது. ஒரு நாள் கனமழை பெய்தது. மழை அதிகமாக இருந்ததால் சாப்பிடுவதற்கு உளுந்த வடை, மாம்பழங்கள், பானை நிறைய சூடான கஞ்சி அனைத்தையும் தயார் செய்து வைத்துவிட்டு வெளியில் நின்று கொண்டிருந்த தோட்டக்காரனை உள்ளே அழைத்து வந்தேன். பிறகு அவருக்கு சூடாக டீ போட்டுக் கொடுத்தேன். அவன் மழையில் நனைந்திருந்தான். பிறகு இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் அவனிடம், உன்னுடைய வாட்டர் பாட்டில் நீளமாக பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது. அதை நான் தொட்டு பார்க்கலாமா என கேட்டேன். உடனே அவனுடைய வாட்டர் பாட்டிலை என்னிடம் கொடுத்தான். அதுபோல ஒரு வாட்டர் பாட்டிலை நான் இதுவரையில் எங்கும் பார்த்ததில்லை. அகலமாகவும் நீளமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தது. வாட்டர் பாட்டில் மூடி இன்னும் அழகாக ஜொலித்தது. நான் வாட்டர் பாட்டிலை என் கையில் தூக்கி அதன் மூடியை மெதுவாக திறந்தேன். திடீரென தண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அதிலிருந்து வெளிவந்த தண்ணீரை பருகினேன். மிகவும் சுவையாக இருந்தது. உடனே தோட்டக்காரன், எனக்கு உளுந்த வடை கொடுங்கள், எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றான். நான் என்னிடமிருந்த மாம்பழங்கள், உளுந்த வடையை திறந்து அவனுக்கு கொடுத்தேன். முதலில் மாம்பழங்களை அவன் சாப்பிடத் தொடங்கினான். பிறகு நான், உளுந்த வடை சூடாக இருக்கிறது, அதையும் சாப்பிடு என்று சொன்னேன். மாம்பழங்களை சாப்பிட்டு முடித்ததும் உளுந்த வடையை தனது கைகளால் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது என் கஞ்சி பானையிலிருந்த சூடான கஞ்சி வெளியே சிந்த ஆரம்பித்தது. அவன் அந்த கஞ்சித் தண்ணியை எடுத்து உளுந்த வடையின் மீது ஊற்றி ருசித்து சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடிக்க 30 நிமிடங்களானது. நான் அவனுடைய வாட்டர் பாட்டில் கையில் பிடித்து அதிலிருந்த தண்ணீரை எல்லாம் குடித்துவிட்டேன். பிறகு மழை நின்றுவிட்டது. தோட்ட வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். அவன் என் உளுந்த வடைகளையும் மாம்பழங்களையும் சுவைத்து சாப்பிட்டது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னால் அதை மறக்கவும் முடியவில்லை. தினமும் அவனை உள்ளே அழைத்து வந்து உளுந்த வடையும் மாம்பழமும் சாப்பிடுவதற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்.